சமீபத்தில் நடத்திய ஒப்பீனியன் போல் முடிவுகள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அரசியல் சூழல் எந்த திசையில் நகர்கிறது என்பதை காட்டியுள்ளது. இந்த சர்வேயில் வெளியான முக்கிய தகவல் என்னவென்றால், தமிழகத்தில் தற்போது 44% மக்கள் திமுக அரசுக்கு எதிரான மனநிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் காலத்தில் பதிவான அரசியல் எதிர்ப்பை விட 2 மடங்கு அதிகம் எனவும் அந்த கருத்து கணிப்பு குறிப்பிடுகிறது. குறிப்பாக ஆட்சியின் செயல்பாடுகள், நிர்வாகம், மக்கள் எதிர்பார்ப்புகள் போன்ற காரணங்களால் இந்த எதிர்மறை மனநிலை அதிகரித்திருக்கலாம் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். இதே சர்வேயில் வரவிருக்கும் தேர்தலில் அதிமுக பல தொகுதிகளில் முன்னிலை பெறும் என்றும் அதிக சீட்டுகளை கைப்பற்றும் வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு போட்டி சூழல் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டுகிறது. அண்மையில் ஒரு தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட தகவல்களும் இதே போக்கை உறுதி செய்யும் வகையில் சமூக வலைதளங்களில் விவாதமாகி வருகிறது. இருப்பினும் ஒப்பீனியன் போல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மக்கள் தெரிவித்த கருத்துகளின் அடிப்படையிலான கணிப்பே தவிர இறுதி தேர்தல் முடிவு அல்ல என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். தேர்தல் தேதி நெருங்கும் போது கூட்டணிகள், பிரச்சாரங்கள், அரசியல் நகர்வுகள் மற்றும் மக்கள் மனநிலை அனைத்தும் மாற்றமடைய வாய்ப்பு உள்ளது. அதனால் இந்த 44% திமுக எதிர்ப்பு, அதிமுக முன்னிலை போன்ற தகவல்கள் தற்போதைய அரசியல் சூழலை புரிந்து கொள்ள உதவும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்னாப்ஷாட்டாகவே பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் பலமுறை ஒப்பீனியன் போல்கள் மாற்றமடைந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த கருத்து கணிப்பு 2026 தேர்தலை நோக்கிய விவாதங்களை மேலும் தீவிரமாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.